Praise the Lord. வெல்கம் டு அவர் சண்டே சர்வீஸ். இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நாம் அதிக பரிசுத்தமாய் ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செஞ்சிருக்கார். அதுக்காக நம்ம ஆண்டவரை நன்றி சொல்கிறோம். ஆராதனைக்கு ஆர்வமாக நம்ம ஒரு ஜெபம் செய்து ஆராதனைக்குள்ள செல்வோம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் எனக்கு தேவை உமது மத்தியில் வந்து நாங்கள் ஆராதிக்க நீங்கள் உதவி செஞ்சுருக்க அதுக்காக நன்றி ஆண்டவரே. அன்றே நாங்கள் தேவை வீட்டில் இருந்தாலும் இல்லைங்க தேவை எங்கே இருக்கிறோமோ எனக்கு தேவை அந்த இடத்துல இந்த அடுத்த ஒரு எனக்கு தேவை ஒரு 40 to 50 minutes எனக்கு தேவை உண்மை நோக்கி பார்க்க நீங்கள் உதவி செஞ்சுருக்க அதுக்காக நன்றி ஆண்டே. நாங்கள் பரிசுத்தமாய் இந்த நாளை ஆராதிக்க உதவி செய்யுங்க. வார்த்தைன்ற மண்ணாவே நீங்கள் எங்களுக்கு எனக்கு தேவை வாரந்தோறும் எங்களுக்கு போஷித்து வந்திருக்கீங்க. அதுவே இந்த வாக்குதத்த ஆராதனை அங்கே தேவை அதுக்கும் நீங்கள் இந்த மாதம் எங்களுக்கு வாக்குதத்தம் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நன்றி செலுத்துங்க தேவை. இந்த நாளுக்கு தேவை பரிசுத்தமாக நாங்கள் ஆராதிக்க உதவி செய்யுங்க. இது கணக்க தேவை எங்களுக்கு தேவையான எல்லா காரணத்தையும் நீங்கள் சந்திங்க எனக்கு தேவை. எங்கள் திருச்சபையிலங்க தேவை அநேகரோட ஜபத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்க. நாங்கள் கூடி ஜபித்த காரியங்களாக நீங்கள் அறிந்திருக்கீங்க. அநேகருக்கு நீங்கள் பதில் கொடுத்துருக்கீங்க. சுகவீனத்தில் இருந்த எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்கள் சுகத்தை கொடுத்துருக்கீங்க. எனக்கு தேவை ஜபம்னு சொல்லி கேட்ட எல்லா பிள்ளைகளையும் எனக்கு தேவை நீங்கள் அதுக்கு தேவை பரிபூர்ண சுகமும் அவங்களோட வேண்டுதலுக்கு நீங்கள் ஆறுதல் கொடுத்துருக்கீங்க. செவிக்கிறதுக்கு நன்றி ஆண்டவே. இன்னும் யாராவது அங்கே தேவை ஜபித்து ஜப விண்ணப்பங்கள் இருக்குமாண்டாலும் தேவை அதற்கு எனக்கு தேவை இந்த ஆராதனை முடிக்கிறதுக்குள்ள நீங்கள் ஒரு பதில் கொடுங்க ஆண்டவரை. அதுவே நாங்கள் பரிசுத்தமாக இந்த ஆராதனைக்குள்ள செல்லவும் பரிசுத்தமாக நம்ம ஆராதிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசு ஜபக்குள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக ஒரு பாடல் கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த காலை நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றிக் கொடுத்த தெய்வக்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை முன்பே பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடக்கிறவாறு சொந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரப் போகிறதற்காக நன்றி அப்பா. நீர் எங்களோடு பேச போகிறதற்காக நன்றி. எங்களை அரவணைத்துக் கொள்ள போகிறதற்காக நன்றி. எங்களை ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி. எத்தனையோ விதமான பிரச்சனைகள், எத்தனையோ விதமான சோர்வுகள், எத்தனையோ விதமான கஷ்டங்கள், வியாதிகள், சுகவீனங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றிக் கொண்டதற்காக நன்றி அப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் உற்சாகத்தோடு உங்கள் துதிக்க எங்களுக்கு திருவை தாருவதற்காக உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர வேண்டும் அப்பா. ராஜா பிரசன்னம் போதுமையா, போதும் எனக்கு போதுமையா. ராஜா பிரசன்னம் போதுமையா, போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம்
எங்களை கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தில் கொண்டு வந்ததற்காக நன்றி அப்பா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர வேண்டும் கர்த்தாவே, நாங்கள் அனுபவிக்க வேண்டும் ராஜா, உண்மையே நாங்கள் மகிழ வேண்டும் கர்த்தாவே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதார என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர், மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர், மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். அப்பா, எங்களுக்கு எத்தனையோ விதமான குறைகள் இருந்தாலும் கர்த்தாவே, நீர் அதை நிறைவாய் மாற்றி கொடுத்ததற்காக நன்றி அப்பா. நன்றி கர்த்தாவே. எங்களுடைய எங்களுடைய கர்த்தாவே எல்லாவித தேவைகளை சந்தித்ததற்காக நன்றி. எங்களை பிரச்சனைகளை மாற்றி போட்டதற்காக நன்றி. எங்களை கர்த்தாவே பிரஜாதி மக்களுக்கு மத்தியில் எங்கள் தலை வெட்டப்பட்டு போகாதபடி கர்த்தாவே நீர் எங்கள் தலையை உயர்த்தியதற்காக நன்றி. நாங்கள் இந்த நிமிடம் வரை ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தாவே உங்களை ஜீவனோடு வைத்திருப்பதற்காக நன்றி. எங்களுக்கு சோதனைகள் வரலாம் கர்த்தாவே, வியாதிகள் வரலாம் அப்பா, பிரச்சனைகள் வரலாம் கர்த்தாவே, ஆனால் அவற்றின் மத்தியில் நீர் எங்கள் கரங்களை பிடித்து நடத்தி வருவதை உமக்கு நன்றி கர்த்தாவே. பிரசன்னம் உம் பிரசன்னம் சபையை நிரப்பவும். பிரசன்னம் உம் பிரசன்னம் சபையை நிரப்பணுமே. பிரசன்னம் உம் பிரசன்னம் நிரம்பி வழியேறும்.
கர்த்தாவே உம்முடைய மகிமை உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் நீர் வந்து நீர் அசைவாடி எங்களை அரவணைத்து எங்களை ஆற்றி தேற்றி எங்களுடைய இருதயங்களை நீர் சீர்தூக்கி பார்த்து எங்களை கர்த்தாவே அணைத்துக் கொள்ள போவதற்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருவர் அருகில் வந்து நீர் நிற்க போவதற்காக நன்றி கர்த்தாவே. இந்த நேரத்தில் எங்களை ஆசீர்வதியும் அப்பா. எல்லாவற்றிலும் எங்களை ஆசீர்வதித்த தெய்வமே, எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போட்ட எங்கள் தெய்வமே, எல்லா வியாதிகளையும் மாற்றி போட்ட தெய்வமே, எல்லா தேவைகளையும் சந்தித்த தெய்வமே, ஆயிரம் ஆயிரம் நன்றிகள் அப்பா. நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுவதற்காக மகனை மட்டுமாக சுகத்தோடும் பலத்தோடும் கொண்டு வந்து சேர்த்ததற்காக நன்றி அப்பா. எங்களுக்கு ஏற்ற மண்ணாவை நீ தரப்போவதற்காக நன்றி. மகனை மறைத்து நீர் வெளிப்படும். மகனின் வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தாவே உமக்கு மகிமையாகும், எங்களுக்கு பிரயோஜனமாகும். எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லோரும் அப்படியே அமர்ந்தோம். நல்லபடியா தேவ செய்தி மத்தியிலே 1ஆம் தேதி நம்முடைய வாக்குத்தத்த செய்தியோடு சேர்த்து ஒரு செய்தியாக இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இதனாலே அடியின் தேவன் பயன்படுத்தி வர கிருபை காலத்தையும் நன்றி சொல்றேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை எப்படி யூஸ் பண்ணிட்டு யோசிச்சு பார்க்கும் பொழுது ஆச்சரியமும் அதிசயமா இருக்கு. ஹல்லேலூயா. நாளை காலை நேரத்தில் ஸ்டார்டட் 7 மணிக்கு ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நார்மலாக போகிற வாக்கிங் ஸ்கிப் ஆயிடுச்சு. 7 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில் நம்மளுடைய ஹெல்த் ஸ்பிரிச்சுவல் ஆராதனை ஆரம்பிச்சு கம்யூனோட அங்கே 9:45 முடிச்சோம். 9:45 10 ஆயிடுச்சு. 10 o'clock ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக இங்கே வரதுக்கு தேவன் கிருபை கொடுத்துருக்க தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். உங்கள் தனிப்பட்ட ஜபத்திலே அடிநிலை ஜெபித்துக் கொள்ளும்படி அப்பொழுது கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமாக தேவன் நல்ல சுகத்தையும் பலத்தை கட்டளிடும். அப்பா ஓடுற ஓட்டத்துக்கு நாங்க மாத்திரம் தெரியல. ஆனா எங்களுக்கு தேவன் ஊழியத்தின் பாதையிலும் அலுவலக பாதையிலும் தேவன் அழகாக நடத்தி வைக்கின்ற தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த நாளை கட்டு இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தம் அனைவர்கள் எடுத்துள்ள வாசிக்கு ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இந்த வார்த்தை இருக்கு தெரியுமா, எனக்கு இந்த வசனம் வச்சு வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இந்த பர்டிகுலர் வார்த்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ், ரொம்ப ரொம்ப பிடித்த வசனம். சொல்றத விட நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஏறி நின்று ஆண்டோட வார்த்தையை கொடுத்த வசனம் இந்த வசனம். ஹல்லேலூயா. என்னுடைய யூத் அண்ணா செல்லதுரை அண்ணா என்ன பண்ணாங்கன்னா வந்து பைபிள் காம்படிஷன் சர்ச்சா போயிட்டு பைபிள் காம்படிஷன் நடக்கும், சிங்கிங் காம்படிஷன் இருக்கும், அப்புறம் பைபிள் குவிஸ் இருக்கும், பைபிள் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், மெசேஜ் காம்படிஷன் வைப்பாங்க. ஏன்னா யூத் வேலைப்படுத்துறதுக்காக தேவன் எனக்கு 1999 காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போறேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அப்பதான் அந்த வருஷம் நான் சொன்னேன் 1999ல காலேஜ் போயாச்சு. ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி ஆகஸ்ட் 15 அந்த காம்படிஷன் நடக்குது. காம்படிஷன் நடக்கும்போது திடீர்னு எனக்கே தெரியாது யூத் அண்ணன் தான் பெரியவர்கள், அவங்க தான் வந்து மெசேஜ் காம்படிஷன்ல கலந்துப்பாங்க சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கும் பொழுது சீட்டு என் தலைமையில் விழுது. ஹல்லேலூயா. எனக்கே தெரியாது. திடீர்னு அவர் சொல்றாங்க பைபிள் காம்படிஷன் தினா உன் பேர் எழுதி விடுங்க, மெசேஜ் காம்படிஷனுக்கு தினா உன்னோட பேரை எழுதி கொடுத்துன்னு சொல்லியாச்சு. எழுதி சீட்டு போடாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்த வசனம் ஏசாயா 41:10. ஹல்லேலூயா. நான் என்ன பண்ணுவேன்னு யோசிச்சு கொண்டிருந்தேன். டோட்டலி கன்ஃபியூஸ், என்ன நடக்கும் அப்படி யோசிக்கிறது. அந்த வாசகத்தை பார்த்தவனே சார் எனக்கு சந்தோஷமாயிட்டேன். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வந்த வார்த்தை என்ன? நீ பயப்படாத. ஹல்லேலூயா.
ஹalleluya. இந்த ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் என்ன எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வாஸ்ட் அதே அதிகாரத்துல அழகா போட்டுருக்குது, நான் உன் தேவன். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்ன? நான் உன் தேவன், வேற யாருமே இல்லை. ஹalleluya. The first blessing God tells us, நான் உன் தேவனா இருக்கிறேன். அதான் ஆண்டவர் அழகா ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துல ரெண்டு வாக்குத்தத்தத்துல ஃபர்ஸ்ட் என்ன? அதுல நான் உன் தேவன் இல்லை. ஏசப்பா கட்டளை கொடுத்த ரெண்டு கட்டளையில ஃபர்ஸ்ட் கட்டளை என்ன? தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோட சொல்லணும். அப்பனா இங்க என்ன சொல்ற? உன் தேவனாகிய கர்த்தர் யாரு? ஆண்டவர் சொல்ற, நான் தான் உன் தேவன். ஹalleluya. நான் உன் தேவன். First God, I am your God Lord. Hallelujah. ஆங்கிலத்துல அழகா போட்டிருக்காரு, I am your God. I am your God. நான் உன் தேவன் போட்டிருக்காரு. இந்த வார்த்தை எடுத்து பாத்தீங்கன்னா வந்து முன்னாடி ஆதியாகமத்துல ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு இல்ல, ஈசாக்கு. அதை வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். 26 24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி. யாருக்கு தெரியுமா? ஆபிரகாமுக்கு இல்ல, ஆபிரகாமோட பையனுக்கு. ஹalleluya. ஈசாக்குக்கு. அன்று ராத்திரியிலே கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகிறார். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே. ஹalleluya. சூப்பர்ல. ஆனா சொல்ற, பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கேன். ஹalleluya. I am your God. ஹalleluya. நானே உன் தேவன். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், மாம்சமான யாவருக்கும் தேவன் அவரே. ஹalleluya. ஹalleluya. God is the first promise, நான் உன் தேவன். அதுதான் என்ன ஆகும்? 15ஆம் அதிகாரம் 41 வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, என்ன ஆகும்? 41 15:41ல வாசிக்கலாமே. 15:41. நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி இந்த பாழான எகிப்து தேசத்துல. ஹalleluya. அப்படின்னா என்ன? அடிமையான வாழ்க்கையிலிருந்து உங்களை புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்றார். ஹalleluya. He tells, எப்படியோ இருந்தவங்க, எப்படியோ வாழ்ந்திருந்தோம், கர்த்தர் சொல்றாரு, நான் உன் தேவன், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் சொல்லிட்டு ஈசாக்கு சொல்ற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாருக்குமே உங்களுக்கு நான் உன் தேவன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன் அது ப்ராமிஸ் கொடுக்கிறான்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது நம்ம எப்படியோ வாழ்ந்திருப்போம், எப்படியோ அடிச்சிருப்போம், எப்போ கீழே இறங்கி போயிருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த அடிமைத்தனமான வாழ்க்கையில இருந்து உன்னை வர பண்ணின கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தர் நானே. ஹalleluya. இதை விட வேற ஆசீர்வாதம் வேணுமா? ஹalleluya. மேலான ப்ராமிஸ் ஆண்டவர் சொல்றாரு, I am your God. That's the first promise God gives us. Hallelujah. அது மாத்திரமா கேட்டா வாசத்தை பார்க்கும் பொழுது ஏசாயா 43ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். ஏசாயா 43:5. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். ஹalleluya. அவர் என்ன பண்றா? நான் உன்னோட கூட இந்த கிழக்குல இருந்து வர பண்ணேன், உன்னை கூட்டி சேர்க்கிறது. ஹalleluya. எப்படியோ இருந்தோம்ல, அவர் திருச்சபை கால்து, நம்ம திருச்சபையில சொல்ல குடும்ப சபை சொல்லுவோம். எஸ் ரிலேட்டிவ்ஸ் ஆகிய, ஆனா நம்ம ஆண்டவர் ஒரே குடும்பமாக மாற்றிருக்கார். ஹalleluya. ஆண்டவர் ரத்தத்தினாலே நாம் எல்லாருமே ஒரே குடும்பமாக. ஏன் தெரியுமா? நானே கர்த்தர். Hallelujah. And the Lord your God should honor promise கொடுக்க. Hallelujah. அது மாத்திரமா எடுத்து பார்த்தா இன்னொரு ப்ராமிஸ் என்ன வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, நான் உன்னோட இருக்கிறேன். Hallelujah. பைபிள் நான் கூட இருக்கிறேன். பாருங்களேன், அழகா ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டு கரெக்ட்டா அந்த பாயிண்ட் போட்டு கொடுத்திருக்காங்க ஆண்டவர். Hallelujah. நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? What is the meaning of that? நான் கூடயே இருக்கிறேன். Hallelujah. இன்னைக்கு சர்ச்சில் நான் பேசின வார்த்தை அதுதான். ஆண்டவர் சொன்ன, நான் பைபிள் கூடயே இருக்கிறேன். ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா?
ஹalleluya. அங்கே 7 பாயிண்ட் கிடைச்சது. நான் என்ன பண்றது? ஹalleluya. என் கூட எப்படி இருக்காரு? ஏங்களா என் கூட இருக்கிறாரு. ஹalleluya. எனக்குள்ள இருக்கிறாரு. ஹalleluya. எனக்காகவே இருக்கிறாரு. என் சமீபமா இருக்கிறாரு. எனக்கு முன்னாடி இருக்கிறாரு. என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறாரு. ஹalleluya. எனக்கு பின்னாடியும் பாத்துக்கிறாரு. அங்கே 7 பாயிண்ட் வந்துச்சு பாருங்க. அது ஒரு வார்த்தை. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹalleluya. இது இரண்டாவது பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் என் பக்கத்துல இருக்கும் பொழுது எனக்கு எதிராக யார் வருவார்? ஹalleluya. Who can come against me? அதே 41ஆம் அதிகாரம், ஏசாயா 41ஆம் அதிகாரம் 11ல இருந்து வாசிங்களே. 10 நம்ம வாசிச்சோம். இதோ உன்னில் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி போவார்கள். உன்னோடு போராடினவர்கள் தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இருப்பொருளாவார்கள். 13 வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் வலது கையை பிடித்து பயப்படாதே. உன் கூடிய உனக்கு கூட சொன்ன உடனே எனக்கு உடனே பாட்டு ஞாபகம் வருது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சொல்லுமா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹalleluya. கூடவே இருக்கிறார். அதான் ஒரு பெரிய ப்ராமிஸ். ஹalleluya. God says I am with you. ஹalleluya. கர்த்தர் என் கூட இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? ஹalleluya. The mighty warrior. ஹalleluya. எல்லாவற்றிலும் பெரிதானவர் அவர்தான். ஹalleluya. என் கூடயே இருக்கிறவர். ஆண்டவர் என் கூட இருக்கும் பொழுது எனக்கு ஆசீர்வாதம் குறையே இருக்காது. ஏன் தெரியுமா? வாசிங்களே யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. யோபு 1:10. நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ வேறடைக்கிறது இல்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தி அவனுடைய சம்பத்து யார் கொடுத்து பேசுறாரு? ஆண்டவர் யோசனம் யோபு பற்றி. அப்ப நான் யோபு சொல்றேன், நான் கூட இருக்கிறேன். ஹalleluya. ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது என்ன குணப்பட்டிருக்குது? என்ன பண்றாரா? எல்லாவற்றையும் ஆண்டவர் கூட வேலி அடைக்கிறார். ஹalleluya. He protects. God protects. நான் கூட இருக்கிறேன். நான் ஆண்டவர் என்ன பண்றாரா? அவனை பாதுகாக்கிறார். என் கைக்கு செய்யற எல்லா வேலையும் ஆண்டவர் ஆசீர்வாதம். அத போன வாசம் ஆண்டவர் கொடுத்து வாங்குறோம். ஹalleluya. நீ நம்ம கைக்கு செய்யற எல்லா காரியத்தையும் தேவன் ஆசீர்வாதம். அப்ப எப்ப கிடைக்கும்? ஆண்டவர் என்னோட இருக்கும்போது. That's a big promise God gives us. a very ஆசீர்வாதம் தேவன் நம்ம கையில கொடுக்கிறார். நான் கூடவே இருக்கு. உன்னோட இருக்கேன். I am with you. Why should we fear? Hallelujah. மூணாவது ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவது, நீ பயப்படாதே. fear not. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? இது இப்படி நடந்துருவோம், அது அப்படியே ஆயிடுவோம், இவங்க இப்படி பேசுவாங்களோ. நம்ம பயம் எல்லாமே உலகத்துக்கு புரியாது. ஹalleluya. நம்ம மேலான பயம் எங்க போயிடுச்சு? நம்ம பயப்படுற காரியம் எல்லாமே இதுதான். இவங்க இப்படி பேசிடுவாங்களா, இவங்க இப்படி நினைச்சிருவாங்களா, இவங்க எனக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க,
இவங்க என்ன எனக்கு ஏதாவது பேசிடுவாங்களா, இவங்க ஏதாவது செஞ்சிருவாங்க, இவங்க அதை பண்ணுவாங்க, அவங்க பண்ண ஏன் மற்றவங்களுக்காக பயப்படணும். God gives a very big promise. Fear not. நீ பயப்படாதே. ஹalleluya. நீ பயப்படவே வேண்டாம். அதான் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் அழகா கொடுக்குறாரு. நீ பயப்பட, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். வாசிச்சோம்ல 41:13 வாசிக்கும் பொழுது, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். ஹalleluya. நான் கூடயே இருக்கிறேன், நான் உனக்கு சகாயா இருக்கிறேன், நீ இருக்கும் போதெல்லாம் நான் உன் கூடயே இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கொடுக்குறாரு. நீ பயப்படவே தேவையே இல்லை. God says, I am with you. Why should you fear? Hallelujah. நான் உன் தேவன், நான் உன் கூட இருக்கிறேன். அவர் தேவன், அவர் கூட இருக்கிறாரு. அப்புறம் எதுக்கு இருக்கு பயம்? எதுக்கு பயப்படணும்? பயப்படணும். நம்ம என்ன பண்றோம்? யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவர் அழகா பேர் வச்சு அடிக்கடி சொல்ற விஷயம் விசுவாசினோம். அடிக்கடி நம்ம அவிசுவாசியா we don't believe. ஹalleluya. ஏன் நான் பிலீவ் பண்ண மாட்டேன் தெரியுமா? தேவன் கூட இருக்கிறாரு பார்த்து போயிடும். என்ன பண்றோம்? பார்த்து போயிடும். அது ஞாபகப்படுத்து. நாங்க ஒவ்வொரு வாரம் ஆண்டவர் கூட இருக்கிறாரியா, நீ பயப்படவே தேவையில்லை. ஹalleluya. நீ பயப்படவே வேணாம் சொல்லிட்டு நினைவு கூட்டுறதா எங்களோட வேலை. ஹalleluya. அதை நான் சிரமமா செஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஹalleluya. God gives a promise, fear not. நீ பயப்படவே தேவையில்லை. அதுதான் ஏசாயா 43 அதிகாரம் 1ல இருந்து நான் வாசிங்களே, 1ல இருந்து 5 வரைக்கும் வாசிப்போம். 1ல ஏற்கனவே வாசிச்ச அதிகாரம் வாசிச்சோம்னா ஏசாயா 43 1ல இருந்து வாசிக்கும் பொழுது, இப்பொழுது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உருவாக்கினமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே. ஹalleluya. ஃபர்ஸ்ட் பயப்படாதே. என்ன பண்றாரா? உன்னை மீட்டுக் கொண்டார். ஹalleluya. He saved you. ஹalleluya. He redeemed you. Right? பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டார். அப்புறம் என்ன பண்றாரு? தாயின் வயிற்றில் உருவாக முன்பதாகவே கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஹalleluya. இங்க ஒருவருக்கு நான் ஏன் பயப்படாதேன்னு சொல்றேன்னு பாத்தீங்களா? தாய் வயிற்றில் உருவாக முன்னாலே என்ன பண்ணிருக்காரு? உன்னை பெயர் சொல்லி அழைத்தி. நீ பயப்படாத. ஏன்? நீ என்னுடைய. ஹalleluya. You are mine. ஹalleluya. நீ என்னுடையவன் சொல்லி ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணாரு. வாசிக்கலாமே, 2வது வசனத்தை வாசிங்களே. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுதும் வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன்மேல் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாகிய உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தை உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேவாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷனையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நோடு இருக்கிறேன். உன் சன்னதியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன் மேற்கிலிருந்து ஊட்டி சேர்க்கிறார். ஹalleluya. Why I should not fear? ஹalleluya. இது வந்து இங்க ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்தார். ஹalleluya. நான் எதுக்கு பயப்படக்கூடாது? ஹalleluya. God says, நீ என்னுடையவன். ஹalleluya. உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். I called you by name. உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ஹalleluya. உன்னை உருவாக்கி இருக்கிறேன். நான் தான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன். நீ பயப்படவே தேவையில்லை. அது ஆண்டவர் கொடுக்கிறப்போ அது ஆசீர்வாதம். அது வசனத்துல ஹalleluya. டைம் ஷார்ட் இருக்கு, ஃபாஸ்டா ஓடலாம். ஹalleluya. அதுக்கு அடுத்து ஆண்டவர் அழகா கொடுக்குறாரு. அந்த வாசிக்கும் பொழுது இல்ல அது இல்ல, நம்ம அதை டாபிக் வந்து நெக்ஸ்ட். ஹalleluya. பயப்படாத ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு, திகாயாதே. ஹalleluya.
திகையாதே. என்ன பண்ணும்? பயத்துக்கும் திகைக்கும் என்ன வித்தியாசங்க? பயப்படுறதுனா என்ன, திகைக்கிறதுனா என்ன? பயப்படுறதுனா என்ன தெரிஞ்சு பயப்படுறதுனா முதல்லயே வந்துரும் பயம். பயப்படுறதுனா முதல்லயே பயம் வந்துரும். திகைக்கிறதுனா உள்ளுக்குள்ளவே அந்த பயம். உள்ளுக்குள்ளே இருக்கிறது பயமா? அதான் டெஃபினிஷனா? என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கிறது அப்படியா? கரெக்டா? ரெண்டுக்கும் வந்து சின்ன ஒரு 100 நிலை டிஃபரன்ஸ் தான். பயப்படுறதுன்னா இது நடந்துரும் சொல்லி நான் மைண்டுக்குள்ள பிளான் போட்டு வச்சிருப்பேன். இது நடந்துரும், இது நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பிரிகாஷனா இருக்கிறது பயம். ஓகேங்களா? திகைக்கிறதுனா நான் எதிர்பார்க்காம ஒரு காரியம் நடந்து போச்சு. நாங்களும் எங்க வாழ்க்கை திகச்சு நின்னோங்க. ஜூன் மாசம் 19ஆம் தேதி என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி திகச்சு போய் நின்னோம். கூடிய நைட்டு காலையில இல்ல, நாங்க திகச்சு போயிடும். God says திகையாதே. Be not dismayed. ஆங்கில அழகா போட்டிருக்கு, நீ திகைக்கவே தேவையில்லை. God says, நான் எதுக்கு திகைக்க கூடாதுன்னா யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. திகையாதுன்னு சொல்லும்போது எனக்கு நெக்ஸ்ட் டே காலைல எனக்கு வந்து வாசம். ஏன்னா அந்த வாரம் முழுவதும் அந்த அதிகாரத்தை பாதிச்சுட்டு இருக்கும். ஏசியா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாமே. சரி, யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, உன் போகும் இடமெல்லாம். ஹல்லேலூயா. சூப்பர். திகைக்கவே தேவையில்லை. போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன நடந்துரும் ஏது நடந்துரும் பயப்படுறது இல்லை. நம்ம அன்இமேஜினபிள் டைம் எது நடந்தாலும் you should have that thought in your mind. அது ஞாபகம் நமக்குள்ள இருக்கணும். நம்ம திகைக்கவே தேவையில்லை. போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு திடமனதாக. You should have the strong mind. God says, யார் சொல்றாரு தெரியுமா? He is my God, my Lord. Hallelujah. அவரே நான் உன் தேவன் ஆண்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. நான் உன் கூட இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். நீ பயப்படவே தேவையில்லை. அதனால நீ உனக்கு திகைக்கும் தேவையில்லை. ஹல்லேலூயா. அதோடு எடுத்து பார்க்கும் பொழுது வேதம் அழகா சொல்லுது, நான் உன்னை பலப்படுத்தி. ஹல்லேலூயா. I will strengthen you. Right? ஆண்டவர் எப்படி பலப்படுத்துறாரா தெரியுமா? ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துறது சொன்னார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. ஹல்லேலூயா. சரீரம் பலவீனப்படும். பிலிப்போட வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, பவுலோட வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அந்த முள் நீக்கும்படியாக 3 வாட்டி வேண்டிக் கொண்டார். யாரு? பவுலடியார். ஆனா ஆண்டவர் அதை நீக்கல. அதுக்கப்புறம் தான் பவுலுக்கு பிலிப்பியருக்கு எழுதும்போது பவுலடி அழகா எழுதுறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லா பலவீனம் வரட்டுமே, என்ன சுகவீனம் வரட்டுமே, எனக்கு ஓட முடியாத சிச்சுவேஷன் இருக்கணுமே, ஆனா ஆண்டவர் காலை எழுந்து நிற்கும் பொழுது என் கால்களுக்கு பலன் இருக்கும். ஹல்லேலூயா. நேற்று நைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா என் கால் ரொம்ப காலை கீழே வச்சு நடக்க முடியல. நைட் வந்து பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியில உப்பு போட்டு காலை வச்சுட்டு ஏங்களா, பசங்க வந்து பசங்க வரும்போது கால் வச்சுட்டு பேர் ரெடி பண்ணிட்டு இருக்கு. இல்லப்பா கால் கிளீனா இருக்கு. ஆனா காலில் எழுந்திருக்கும் பொழுது கால்களுக்கு தேவன் புது பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, ஓகே, தெரியாது, நான் உன்னை என்ன பண்றாரா பலப்படுத்துகிறேன் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றாரு. ஏன் யார் பலன் கொடுக்கிறாருன்னா எல்லாவற்றையும் செய்கிற கிறிஸ்துவே எனக்கு பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவே எனக்கு பலனை கொடுக்கிறார். எல்லா பலன், all strength comes from the Christ. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் மாத அழகா ப்ராமிஸ் கொடுக்கிறார். I will strengthen you. நான் உன்னை பலப்படுத்துவேன் ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. டைம்ல ரொம்ப ஃபாஸ்டா ஓடிடும். இன்னும் 2 பாயிண்ட் மட்டும் சொல்லி இந்த காலத்தை சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. I will strengthen you ஆண்டவர் கொடுத்தது மாத்திரமல்ல,
அழகா படிக்கும் பொழுது உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஹalleluya. இந்த சகாயன்ற வார்த்தை மலையாளத்துல ட்ரை பண்ண அப்போ சொல்லியிருக்காரு. நான் உனக்கு சகாயம் செஞ்சோம் அப்படின்னா வந்து I help you. God has given the help. I will help you. நான் உனக்கு உதவி செய்வேன். எல்லா உதவியும் எனக்கு ஒத்தாசை வானத்திலிருந்து எனக்கு வேற எங்கிருந்து இல்லை. எங்கிருந்து வரும்? வானத்திலிருந்து தான், வேற எங்கிருந்தும் கிடையாது. அங்கிருந்து எனக்கு ஒத்தாசையை தேவன் அனுப்பி கொடுக்கிறார். ஹalleluya. அதான் I will help you ஆண்டு. அதான் வந்து சங்கீதம் 124:8 வாசிக்கலாமே. 124:8 நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்க இருக்குது? கர்த்தருடைய நாமம். ஹalleluya. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கட்டு செய்த நன்மைகள் 1000, எதை சொல்லி பாடிடுவே. ஹalleluya. கரத்தட்டி பாடலாமா? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கட்டு செய்த நன்மைகள் 1000, கரத்தட்டி பாடிடுவே. யெகோவா காலோ, யெகோவா கப்பா, யெகோவா துவா, யெகோவா ரப்பா, யெகோவா காலோ, யெகோவா கப்பா, யெகோவா துவா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கட்டு செய்த நன்மைகள் 1000, கரத்தட்டி பாடிடுவே. எல்லோரும் நீங்களாக சர்வவல்ல தேவனாக என்னை என்றும் கடந்துவிக்க. நீங்களாக செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவிக்க. யெகோவா காலோ, யெகோவா கப்பா, யெகோவா துவா, யெகோவா ரப்பா, யெகோவா காலோ, யெகோவா கப்பா, யெகோவா துவா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கட்டு செய்த நன்மைகள் 1000, கரத்தட்டி பாடிடுவே. ஹalleluya. எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதம் அவருடைய நாமம். ஹalleluya. சகாயம் பண்ணுகிற நாமம் கர்த்தருடைய நாமம். ஹalleluya. வேதத்துல அழகான ஒரு வார்த்தை இருக்கு. ஹalleluya. யோவான் 14:14 சொல்லுது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். ஹalleluya. ஆண்டவர் நாமத்தை சொல்லி எதை கேட்டாலும், because ஆண்டவர் சொல்ற, நானே உன் சகாயராகிய கர்த்தர், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். I will help you. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுதல் கொடுவேன். ஹalleluya. உனக்கு எட்டாத, நீ யோசிச்சு பார்க்கவே முடியாது. நீ யாரையாவது விட்டால் பெரிய காரியம் செய்வது அந்த நாமம். அந்த நாமத்தை மாத்திரமே நோக்கி பார்ப்போம். அது ஆண்டவருக்கு 6வது ப்ராமிஸ். I will help you. 7வது ப்ராமிஸ் அழகா ஆண்டவர் கொடுத்திருக்காரு. என் நீதியின் வலக்கரத்தினாலே I will uphold you. Hallelujah. With my righteous hand. நீதியின் கரத்தினாலே உன்னை தாங்குவார். ஆண்டவர் கரம் அப்படிப்பட்ட கரம். அது கரத்தை பத்தி நான் பேசல நினைக்கிறேன். ஆண்டவர் கரம் எப்படிப்பட்ட கரம் சொல்லிட்டு உங்களோட ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பேசியிருக்கேன். செப்டம்பர் மாசம் நினைக்கிறேன், செப்டம்பர் மாசமும் அக்டோபர் மாசம் நினைக்கிறேன். அந்த டைம்ல கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்ட கரம் என்று உங்களோடு தேவன் விரிவாக பேசி வச்சிருக்கிறார். ஹalleluya. அந்த ப்ராமிஸ் ஆண்டவர் நினைவு கூர்றாங்க. ஆண்டவர் கரத்தினாலே உன்னை தாங்குவார். ஹalleluya. எப்படி தாங்குவாரா? வாசிக்கலாம். சங்கீதம் 94 சங்கீதம் 18-19 வசனங்களை வாசிக்கலாமே. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது, கர்த்தாவே கிருபை என்னை தாங்குகிறது. கிருபை என்னை தாங்குகிறது. 19 வாசிங்களா. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில்,
என் உள்ளத்தில் விசாலங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் உங்களுடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் என்ன தாங்குறாரா? அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நான் வழிக்கு விழுறோம் அது கிருபை கொண்டு என்னை தாங்குகிறார். அல்லேலூயா. எப்பொழுதுதான் என் உள்ளம் கலங்கி தவிக்குதோ அப்பொழுது அவருடைய ஆறுதல் என்னை என்ன பண்றதா? என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அல்லேலூயா. That's God's big promise. அல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதம் அதுதான். ஆண்டவர் இந்த வசதி எனக்கு என் கண்ணில் 7 விதமான ஆசீர்வாதம் ஆண்டு கட்டளையிட்டார். நீ பயப்படாத. ஃபர்ஸ்ட் அல்லேலூயா. நான் உன் தேவன். அல்லேலூயா. நான் உன் தேவன். நான் கூடயே இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயப்படாதே. அல்லேலூயா. திகையாதே. அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை பலப்படுத்துறேன். பலப்படுத்துறது மாத்திரமல்ல, உனக்கு சகாயம் பண்ண I will help you. ஃபைனல் ஆண்டவர் சொல்றாரு, என் நீதியின் பலக்கட்டாலே I will uphold you. உன்னை தாங்குவேன். ஆண்டவரை தாங்குகிறார், சுமக்கிறார், அப்புகிறார். அந்த நம்பிக்கை விசுவாசம் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எதை குறித்து பயப்படவே தேவையே இல்லைங்க. ஆண்டவர் எவ்வளவு அழகானவர். ஒரு அழகான ப்ராமிஸ். இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு 21 வருஷத்துக்கு ஆண்டவர் எனக்கு காட்டினார். அந்த வார்த்தையை 21 ஆண்டுகள் ஆண்டு கடத்தி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் ஆண்டவர் உங்களோட ஆண்டவர் தானே, நம்மளோட ஆண்டவர் தானே, நடத்த மாட்டாரா? சொல்லுங்க. நடத்துவாரா? நடத்த மாட்டாரா? இந்த ப்ராமிஸ் டைட்டா பிடிச்சுங்க. டைட்டா பிடிக்கும் போது ஆண்டவர் பயப்படவே தேவையில்லை. வாழ்க்கை கஷ்டங்கள் கவலைகளும் வரும் பொழுது அடிக்கடி இந்த வசனத்தை முன்னாடி வச்சுப்பேன். ஆண்டவரே, நீ எனக்கு 7 விதமான ஆசீர்வாதம் கொடுத்துருக்கீங்க. நீங்க நான் கூடயே இருக்க சொல்லியிருக்கீங்க. நான் தாங்குவேன் சொல்லியிருக்கீங்க. ஏத்துவேன் சொல்லியிருக்கீங்க. சோப்பேன் சொல்லியிருக்கீங்க. அல்லேலூயா. நீ என் கூட இருக்கும் பொழுது எனக்கு என்னங்க கவலை? என்ன பிரச்சனைகள் வரட்டுமே, கவலைகள் வரட்டுமே, ஜாபங்கள் வரட்டுமே, என் ஆறுதல் படுத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் வழிக்கு விழும்போதெல்லாம் தேவனுக்கு உங்கள் கிருபையினாலே என்னை தாங்கிக் கொண்டிருக்கீங்க சுவாமி. அதற்காக நன்றி சொல்லுகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா உடலிலே வாசமா இருக்க நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை நேரத்துக்காக நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையினாலே நான் நிற்கும்படியாக, கிருபையினாலே நான் நின்று பேசும்படியாக நீரை நீங்க பாராட்டின மேலான கிருபை இருக்கிறவங்க நன்றி துதிக்கிறோம் சுவாமி. விசேஷமாக இந்த காலை நேரத்திலே நீர் எனக்கு கொடுத்த வாக்குறுதிக்காக நன்றி துதிக்கிறோம். பலப்படுத்துங்க சுவாமி, ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன் சொல்லி சுவாமி. நன்றி துதிக்கிறோம். நான் உன்னை பலப்படுத்தேன், உனக்கு சகாயம் செய்கிறேன். என் நீதி பலக்கடத்தினாலே தாங்குவேன் சொல்லி அந்த வாக்குறுதியை நான் பிடித்துக் கொள்கிறேன் சுவாமி. இந்த மாதம் முழுவதும், வாழ்நாள் முழுவதும் இந்த வாக்குறுதியை பிடித்துக் கொள்ளும் பொழுது 7 விதமான ஆசீர்வாதங்களை வார்த்தையை கிருபைக்காக சொல்லிவிட மாட்டேன். விசேஷமா எங்களோட ஆசீர்வாதங்களை பேசின கிருபைக்காக நன்றி. சத்தியத்தை அறிந்து சத்தியம் விடுதலாக நீங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க சுவாமி. சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் சொல்லி அந்த வாக்குறுதி நீங்கள் வாழ்க்கை நிறைவேறி கொடுத்துட்டாங்க நன்றி சொல்லிக்க மாட்டவரே. அடினை கொண்டு நீ செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் பாதிக்காக நன்றி சொல்லிக்க மாட்டவரே. இன்னும் பலப்படுத்துங்க சுவாமி, ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. ஊழியத்தின் தேவைகள் அநேகமா இருக்கு, எல்லாவற்றையும் அழைத்து கொடுக்க கரங்களை பலப்படுத்துங்க சுவாமி. கிருபை மாத்திரமே தாங்குங்க சுவாமி. கிருபையினாலே நிலைநிற்கிறோம் சுவாமி. கிருபையினாலே முடிச்சுட்டி கொடுங்க சுவாமி. ஆம்பிதாவே திருச்சபையில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் சிறியோர் முதல் முதியோர் இந்த வாக்குத்தத்தை அவர்கள் சுமந்து கொள்ளும்படியாக இருதயத்தில் பேசுங்க சுவாமி. திருச்சபை ஊழியருக்காக சாமானியக்காக உதவிக்க மாட்டாரு. நீ அதை கொடுத்து நல்ல சுகத்திற்காக எடுத்துக்கிறோம். இன்னும் பலப்படுத்துங்க சுவாமி. ஊழியத்திலே ஒரு ஊழியா செஞ்சு ஒரு காரியத்தை நீங்க அழைச்சிருக்கீங்க ஆண்டவரே. நல்ல பலனை கொடுங்க. குடும்பத்தின் பிள்ளைகள் ஆசீர்வதிங்க சுவாமி. திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக மூத்த விசுவாசி சின்ன குழந்தை மட்டும் அனைவர் மீது தேவ கரங்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. நீதி வளர்க்கறதுனால தாங்குங்க ஆண்டவரே. அவர்களோடு இருங்க சுவாமி. நீ அவருக்கு சகாயம் பண்ணுங்க. நீ அவங்க நல்ல பலனை கொடுங்க சுவாமி. நீங்க மாத்திரமே பெருங்க சுவாமி. கொடுக்கப்பட்ட கிளை சபைகளுக்காக, கிளை சபை ஊழியர்களுக்காக, கிளை சபை ஊழியர்களுக்காக, மினிஸ்ட்ரிக்காக நாங்கள் எடுத்துக்கிறோம். இன்னும் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியத்தின் பாதையிலே மியூசிக் மினிஸ்ட்ரி ஆகட்டும், மீடியா மினிஸ்ட்ரி ஆகட்டும் சுவாமி, பிலிம் ஷோ மினிஸ்ட்ரி ஆகட்டும் ஆண்டவரே, எல்லா மினிஸ்ட்ரியிலும் நீங்க கையில ஒரு பெரிய ஊழியத்தை கையில கொடுத்துருக்க ஆண்டவரே. அதை செய்வதற்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தேவ கிருபை இருக்கனாலே முடிச்சுட்டு கொடுக்க பிதாவே. நாம மகிமைப்படுத்துக்காக என்னோட சொல்லிக்கிறோம். நீ என்னோட அசைவாடின பேசின கிருபைக்காக நன்றியோட சொல்லிக்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க நல்ல பிதாவே. ஆமென்.
நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்னென்றும் மறவாதே. ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், அபிஷேகம் கர்த்தர் வருகை மட்டும் தங்கி ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.